நிறைய பேச்சாளர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் பேசுகிறதுனாலேயே பேச்சாளர்கள் அறியப்படுறாங்க. அம்மா வந்து பேச்சாளராக அறியப்பட்டாலுமே அவங்கள்ட்ட பேச்சில் இருக்கக்கூடிய அந்த லயம், அந்த நயம், அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த தாய்மை, அதாவது அவங்க பேசும்போது ஒரு அக்கறை தெரியும். அதாவது இந்த பாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். வெறும் வரலாற்று விஷயங்களை சொல்லாமல், வெறும் புராணங்களை மட்டும் சொல்லாமல், அந்த அடுத்த தலைமுறை வந்து நல்லா வளர்ந்துடணுமே அப்படிங்கிற ஒரு அக்கறை தெரியும். இது மாதிரி பேச்சால் அறியப்பட்டவங்க வந்து அதையே தொழிலாக வச்சு அதையே வருமானத்துக்கான வாய்ப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இன்னொரு ப்ரொஃபஷனில் பெரிய உயரத்தை தொட்டவங்கிற பார்க்கணும். நம்ம எழுத்தாளர் சுஜாதா போல் ரொம்ப சிலர் தான் அவங்களுடைய பர்சனலாக இன்னொரு ப்ரொஃபஷனில் ரொம்ப ஸ்டாராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக இன்னொரு விஷயமும் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அம்மாட்ட எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய வெற்றிக்கு பின்னாடி, அந்த பேருக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் பாஸ்கர் இருக்கிறாரு. அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர். அவ்வளோ மாதிரி வந்து இவ்வளோ சப்மிசிவாக நம்ம வந்து பார்க்க முடியாது. பரவாயில்ல, இங்கே நான் பார்க்குறேன் நிறைய நம்ம மிஸ்ஸஸ் தீபாவுடைய அவங்களுடைய வீட்டுக்காரர் மாதிரி நிறைய அற்புதமான கணவன்மார்கள் நம்ம பார்க்குறோம். வந்து பியூட்டிஃபுல்லாக. அவர் ஒரு நல்ல சிங்கரும் கூட. அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் போய் அது வந்து சரியாக வருமா வராதாங்கிற ஒரு பெரிய பீதி இருந்தபோது எவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணாங்கங்கிற நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு கோயில் அர்ச்சனை பண்ண போனால் எங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அந்த அர்ச்சனையை பண்ணுறார். அது வந்து ஒரு அன்பிலீவபிள். அது மாதிரி வந்து இப்படி முகம் தெரியாத மனிதர்களுடைய பிரார்த்தனை தான் அம்மாவை இப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பணி தொடரும், இறைவன் கூட இருக்கணும். ரொம்ப நன்றிமா. ஐ எம் பிளஸ்ட் டு பி ஹியர் இன் த ஸ்டேஜ். உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி.